அன்பே சிவம். இன்றைய நாள் திருவண்ணாமலை மாவட்ட மூதூர் பிரதேசத்துக்கு உட்பட்ட அருத்ராங்கட்டை சகாயபுரம் கிராமத்தில் உள்ள மக்களின் வழிபாட்டுக்காக தனியொருவருடைய சொந்த முயற்சியில் அவருடைய சொந்த காணியில் இந்த வேலாயுத சுவாமி ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த மாதம் இந்த வேலாயுத சுவாமி ஆலயம் அபிஷேகம் செய்யப்பட்டு வழிபாட்டுக்காக திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிலையில் சிறார்கள் வழிபாடு செய்வதற்காகவும் பக்தர்கள் வழிபாடு செய்வதற்காகவும் இடம் போதாமையாக இருந்தது. அதற்கேற்ற முன்னால் இந்த வேலாயுத சுவாமி ஆலயத்தின் முன்பக்கமாக இந்த கொட்டிலை அமைப்பதற்கு நிதியுதவி வழங்கிய எம் தமிழ் உறவுகளான மோகன், குமாரவேல், மதி மற்றும் சிவகுமார் இவர்களுக்கு எம்பெருமான் வேலாயுத சுவாமியினுடைய அருட்கடாட்சம் நிறைந்திருக்க பிரார்த்தித்துக் கொள்வதுடன் அவர்கள் சார்ந்த குடும்பத்தாருக்கும் அனைவருக்கும் எம்பெருமானின் அருளோடு சகல செல்வங்களும் நிறைந்து சீரும் சிறப்போடும் தேக ஆரோக்கியத்தோடும் நீண்ட காலம் வாழ்ந்து அவர்களுடைய சேவை தொடர வேண்டும் என வாழ்த்தி நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் ஒருமுறை இந்த மூது தேச செயலகத்துக்கு உட்பட்ட அருத்ராங்கட்டை சகாயபுரம் கிராமத்தில் மக்களுக்கு கொண்டொரு முருகன் ஆலயம் இல்லாமல் இருந்தது. ஆலயம் இல்லாத காரணத்தினால் இந்த சூழல் உள்ள மக்களுடைய வழிபாட்டுக்காகவும் இந்த சிறார்களின் எதிர்கால நலன் கருதியும் வேலாயுத சுவாமி ஆலயம் அமைக்கப்பட்டு இன்று விசேட பூசை இடம்பெற்ற வண்ணம் இருக்கின்றது. இதேசனம் இந்த ஆலயம் அமைக்கப்பட்ட பிற்பாடு முன்னுக்கு பக்தர்கள் நின்று சிறார்கள் நின்று வழிபாடு செய்வதற்கு பாதுகாப்பு இல்லாத காரணத்தினால் இதற்கு முன்னால் கொட்டில் அமைப்பதற்காக உதவி கோரிய போது அதற்காக மனமு வந்து இறையன்போடு உதவிய மோகன், குமாரவேல், மதி மற்றும் சிவகுமார் இவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு அவர்களுக்கும் அவர் சார்ந்த குடும்பத்தாருக்கும் எம்பெருமான் வேலாயுத சுவாமியினுடைய அருட்கடாட்சம் என்றும் நிறைந்திருக்க பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். நன்றி. அன்பே சிவம்.